18 ஆண்டுகள்ல முதன்முறையா பிஎஸ்என்எல் லாபத்தை சந்திச்சிருக்கு. அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் 262 கோடி ரூபாய் லாபத்தை பிஎஸ்என்எல் சந்திச்சிருக்குதாம். 1200 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்து இப்போ 262 கோடி ரூபாய் லாபத்தை சந்திச்சிருக்கு பிஎஸ்என்எல். அரசாங்கத்தினுடைய பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாகவே நஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்ததா பல தரப்பினரும் இது சம்பந்தமா வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் காலகட்டத்துல இந்த நிறுவனமானது சுமார் 262 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கிறதா மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவிச்சிருக்காரு. ராஜ்யசபால இது தொடர்பான தகவல் அவரு விரிவா வெளியிட்டிருந்திருக்காரு. அதே போல இதுவே 2023-24 அந்த காலகட்டத்துல இந்த நிறுவனமானது சுமார் 1262 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திச்சிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 6 மாதங்கள்ல மட்டும் புதுசா 55 லட்சம் பயனாளர்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. இது பிஎஸ்என்எல் வளர்ச்சி பாதையை தெரிவிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.